So, yeah, greetings everyone. இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் 12th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு ஜேஇல வெயிட்டேஜ் 6% இருக்கு, அதாவது 6% வெயிட்டேஜ் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகே, இங்க நம்ம எல்லா இயர்லயும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்தோம்னா 2024ல 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் எல்லா வருஷமே டிஃபிகல்ட்டி லெவல் ஆவரேஜா இருக்கு. விச் மீன்ஸ் நமக்கு ஈஸியாகவும் சால்வ் பண்ண முடியாது. அண்ட் சப்ஜெக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பாஸ்ட் 4 இயர்ஸ் நம்மளுக்கு ஆவரேஜ் லெவலில் தான் டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 1 to 3 கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஏரியா கவர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு 2024ல கேட்டிருக்காங்க. அங்கே நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுறது பார்க்கணும். அண்ட் 2023ல ரேஞ்ச் டிட்டர்மைன் பண்ணுறது, ரிலேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் ஃபங்க்ஷனோட காம்போசிஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2022ல குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த சாப்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ் பார்ப்போம். இண்டெக்ஸ் பேஜில் இங்கே இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ். ஸோ நம்ம 11th செட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ 2 செட்ஸுக்கு எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு அதுலேருந்து எப்படி ரிலேஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறது, ரிலேஷன்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு அதை எப்படி காம்போசிட் பண்ணுறது, தென் ரிலேஷன்ஸ்ல இருந்து தான் ரிலேஷன்ஸோட சப்செட் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்த பிறகு அது வந்து 1-1 எப்படி செக் பண்ணுறது, மெனி 1 எப்படி செக் பண்ணுறது, ஆன் டு 1 எப்படி செக் பண்ணுறது, இன்டு 1 எப்படி செக் பண்ணுறது, அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் பார்ப்போம். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏ மற்றும் பி என்பன ஏதேனும் 2 வெற்றற்ற கணங்கள். வெற்றற்ற கணங்கள்னா நான் எம்டி செட்ஸ். அப்படின்னா அந்த ஏ அண்ட் பி ரெண்டுலையும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆகுது இருக்கணும். அந்த எலிமெண்ட் 0வாகவும் இருக்கலாம். நம்ம சிங்கிள்டன் 0வை எம்டி செட்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த செட்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு, தட் இஸ் 0. செட்ல எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம அதை நல் செட்னு சொல்லுவோம். ஸோ அது நான் எம்டி செட்ஸ். ஏ பி ரெண்டுமே வந்து நான் எம்டி செட்ஸா இருக்கணும், எம்டி செட்டா இருக்கக்கூடாது. அப்படின்னா நல் செட்டா இருக்கக்கூடாது. அப்போது கார்ட்டீசியன் பெருக்கல், தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் டி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஒவ்வொரு ஆர்டர்டு பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஏல இருக்கணும், ஒவ்வொரு ஆர்டர்டு பேர்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டும் பில இருக்கணும். அப்ப ஏ கிராஸ் பி. இதே ரிவர்ஸா இருக்கு, ஒவ்வொரு ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் பில இருக்கு, ஒவ்வொரு ஆர்டர்டு பேரோட செகண்ட் எலிமெண்ட்டும் ஏல இருக்கு அப்படின்னா அது பி கிராஸ் ஏன்னு சொல்லுவோம். இது எல்லாமே 11th பேசிக்ஸ்ல கவர் ஆயிருக்கும். ஆக இருக்கும்படி அனைத்து வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் அப்படின்னா ஆர்டர்டு பேர்ஸின் கணமாக வரையறுக்கப்படுகிறது. Let A and B be any 2 non-empty sets. Non-empty setsக்கு இப்பதான் டெஃபினேஷன் கொடுத்தேன். Non-empty setsனா a set which at least contains one element. மினிமம் ஒரு எலிமெண்ட் இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ எலிமெண்ட் வேணாலும் இருக்கணும். அது எல்லாமே நான்-empty sets. செட்ல எலிமெண்ட்டே இல்லைனா தான் அதை எதர் எம்டி செட்னு சொல்லுவோம், இல்லை நல் செட்னு சொல்லுவோம். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டை நான்-empty செட்ஸ்க்கு மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். எம்டி செட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியாது. 2 செட்டுமே நான்-empty செட்டா இருந்தால் மட்டும்தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியும். So the Cartesian product is defined as set of all ordered pairs A, B such that A belongs to capital E and B belongs to capital D. எப்பயுமே ஒரு செட்டை ரெப்ரசென்ட் பண்றப்ப அதை அப்பர் கேஸ் இல்லை கேபிட்டல் லெட்டர்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் ஸ்மால் லெட்டர்ஸ் இல்லைன்னா லோவர் கேஸ் லெட்டர்ஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஏ ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பி ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது ஒரு நான் எம்டி செட், பிங்கிறது ஒரு நான் எம்டி செட். இது ஒரு மேண்டட்ரியான கண்டிஷன். இது சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த செட்டுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது ரெண்டுல ஏதாவது ஒரு இது எம்டி செட்டா இருந்தாலும் நம்ம அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியாது. இது பேசிக்கான ஒரு மேண்டட்ரி கண்டிஷன். இந்த செட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்மளால அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம ஒரு 2 செட் எடுத்துட்டோம் அண்ட் அதுக்கு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா
நம்ம நிறைய ஆர்டர்டு பேர்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஆர்டர்டு பேர்ஸ்னா என்ன? ஒரு பிராக்கெட்குள்ள 2 எலிமெண்ட் இருக்கும். அந்த 2 எலிமெண்ட்டுக்கு பேர் தான் ஆர்டர்டு பேர்னு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றோம். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் A, B such that A வந்து கேபிட்டல் ஏல இருக்கணும், B வந்து கேபிட்டல் பில இருக்கணும். A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஒன்னா இல்லையான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதோட ரிவர்ஸ் அப்படியே இருக்கும் B கிராஸ் ஏல. A, B and B, A are not equal when it comes to ordered pairs. Ordered pairs இருக்கிறப்ப A, Bயும் B, Aவும் சேமா இருக்காது. அதனாலதான் A cross Bயும் B cross Aவும் சேம் கிடையாது. நெக்ஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம இவ்வளோ நேரமா சிம்பிளா வேர்ட்ஸ்ல சொன்னோம். இப்போ மேத்தமெட்டிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா A cross B is equal to இந்த பிராக்கெட் ரோஸ்டர் ஃபார்ம். இதுவும் நம்ம வந்து 11th சிலபஸ்ல வர செட்ஸ்ல படிச்சிருப்போம். ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இந்த ரோஸ்டர் ஃபார்ம் வந்து என்ன சொல்லும்? செட்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம் வந்து செட்ல ஒவ்வொரு எலமெண்ட்டும் எந்த மாதிரி இருக்கு. இட் கேன் பி இன்டீஜரா இருக்கலாம், இல்ல வந்து வேரியபிளா இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்டர்டு பேரா இருக்கலாம். ஸோ அதோட நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் சொல்றது இந்த சச் தட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. இது எப்படி ரீட் பண்ணுவோம்? இந்த பிராக்கெட் பார்த்தாலே செட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் A, Bங்கிறது ஒரு பிராக்கெட்ல கொடுத்துருந்தோம்னா ஆர்டர்டு பேர். ஸோ செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர். இந்த கோலன் என்ன சொல்லுவோம்? such that. செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர் such that A belongs to capital A. இந்த சிம்பிளுக்கு பேரு belongs toன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சிம்பிளுக்கு பேரு belongs to. அப்ப இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? மேத்தமெட்டிக்கலா இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறத எப்படி வேர்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்? இந்த பிராக்கெட் செட் ஆஃப் ஆல். ஸோ செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் such that A belongs to capital A and B belongs to capital B. அதான் A cross B. இப்போ B cross A எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இங்க எழுதணும் அப்படின்னா B cross A is equal to set of all B, A such that B belongs to capital B and A belongs to capital A. ஸோ இங்க ஆர்டர்டு பேர்ல ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது A, B is not equal to B, A. which அதை வச்சு டைரக்டா சொல்லலாம் A cross B is not equal to B cross C. நெக்ஸ்ட் பாயிண்ட். இங்க B cross A கொடுத்திருக்காங்க. B cross A is equal to set of all B, A such that B belongs to capital B and A belongs to capital A. And A cross A அப்படின்னா A set of all ordered pairs A, B such that இங்க வந்து Bக்கு பதிலா A இருக்கு. அப்ப ரெண்டு எலிமெண்ட்டுமே A செட்ல இருந்துதான் இருக்கு. ஓகே. A cross B வந்து நல் செட்டா இருக்கும். எப்ப இருக்கும்? A அல்லது B இவற்றில் ஏதேனும் ஒன்று வெற்றுகணமாக இருந்தால் A cross Bயும் ஒரு நல் செட்டா இருக்கும். இது வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம நம்பர் மாதிரி தான். நம்பர்ல 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்றப்ப ஏதாவது ஒரு நம்பர் 0வா இருந்தாலும் ப்ராடக்ட் 0வா வரும். அதே மாதிரி 2 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இங்க மல்டிப்ளிகேஷன் சொல்ல மாட்டோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ 2 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றப்ப ஏதாவது ஒரு செட்டு நல் செட்டா இருந்தாலும் ஆன்சர் நல் செட்டா வரும். இதோட ரிவர்ஸ் அப்ளிகேஷன் என்னது? A cross B நல் செட்டா வந்துடுச்சுனாலே கண்டிப்பா ஏதாவது ஒன்று நல் செட்டா இருக்கணும். ஏதாவது ஒன்று நல் செட்டா இருக்குங்கிறத அது டைரக்டா இம்ப்ளை பண்ணுது. இந்த 2 விதமா நம்ம ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். இஃப் N of A வந்து N of Aனா என்னது? கார்டினாலிட்டி ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். N of Aங்கிறது எது ரெப்ரசென்ட் பண்ணுது? கார்டினாலிட்டி ஆஃப் A. அதுனா என்ன? சொன்னுமே இல்லை, சிம்பிள். ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதான் N of A, அது P. N of B வந்து Bல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அது Qன்னு வச்சுக்கலாம். இப்போ A cross Bல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா N of A into N of B, that is P into Q. இந்த ப்ராப்பர்ட்டியோட அப்ளிகேஷன் நமக்கு நிறைய இருக்கும். இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, A cross B union C. இந்த கிராஸ் ப்ராடக்டை நம்ம இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். A cross B union C வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி A cross B union A cross Cன்னு பண்ணலாம். அதே தான் இன்டர்செக்ஷனுக்கும் அப்ளை ஆகும். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இங்க A cross B union C is equal to A cross B union A cross C. இது B minus C, இதுவும் நம்ம செட்ஸ்ல படிச்சிருப்போம். B minus C எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு. A cross B minus A cross C, அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் A cross B intersection C cross D. இப்ப நம்மளுக்கு 4 செட் வந்திருக்கு. இப்போ அதே இம்ப்ளிகேஷன் தான். இப்போ சேமா பார்ப்போம். A cross B intersection C cross D இருக்கு. அப்ப A intersection C cross
பி இன்டர்செக்ஷன் டி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். ஏ மற்றும் பி என்பவை இரண்டு வெற்று அல்லாத கணங்கள். வெற்று அல்லாத கணங்கள்னா நான் எம்டி செட்ஸ் ஆக இருக்கட்டும். அப்போது ஏயிலிருந்து பிக்கு உள்ள உறவு ஆர் ஆனது ஏ கிராஸ் பியின் உட்கணம், தட் இஸ் சப்செட் ஆகும். அதாவது ஆர் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, இந்த சிம்பிள் பிலாங்ஸ் டு. ஓகே, இப்ப ஸ்பெஷல் கேஸ் கார்ட்டீசியன் இது ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணோம். கார்ட்டீசியன் ப்ராடக்டுடைய சப்செட் தான் ரிலேஷன். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஏ ஒரு செட் இருக்கு, பி ஒரு செட் இருக்கு. ஸோ எல்லா பாசிபிள் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே வந்து ஏ கிராஸ் பில வந்துடும். ஏல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்டாவும் பில இருக்க எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்டாவும் வச்சு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே ஏ கிராஸ் பில வந்துடும். இப்ப நம்ம புதுசா ஒன்று டிஃபைன் பண்றோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் கிடையாது, ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கிடையாது. இதே ரிலேஷன் அப்படி கிடையாது. ரிலேஷன் வந்து ஏ கிராஸ் பியோட சப்செட். ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ ரிலேஷன் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஏல வந்து சில நம்பர்ஸ் இருக்கு, சம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10, பில நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு ஃப்ரம் 1 to 5 இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரிலேஷன் அப்படிங்கிறது இப்போ 1,2 எழுதுனா நம்ம 2,1 எழுதலாம், ரெண்டுமே இங்க பாசிபிள். அது ரிலேஷனுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரு கண்டிஷன் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நம்ம கண்டிஷன் டிஃபைன் பண்றப்ப செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி such that ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு கண்டிஷனா மாறிடும். ஸோ அப்ப நம்ம ஏ கிராஸ் பில இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எடுத்துக்க மாட்டோம், ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். ஆனா ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ் எடுக்கிறப்ப ஆர்ல ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஏ கிராஸ் பில இருக்கணும். ஆனா ஏ கிராஸ் பில இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன். இதுவும் நம்ம செட்ஸ்லயே பார்த்துருவோம். ஜஸ்ட் ஒரு குட்டி ரீகேப். இங்கே நம்ம புதுசா கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு ஸ்பெஷல் கேஸா ரிலேஷன். ஸோ அதுதான் நம்ம இந்த பாயிண்ட்ல கத்துக்கிறோம். நெக்ஸ்ட், ஒருவேளை ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் எனில் அப்போது ஏ ஆனது ஆர் என்ற உறவால் பி உடன் தொடர்புடையது என்று கூறுகிறோம் மற்றும் அதை ஏ ரிலேட்டட் டு பி என எழுதுகிறோம். If A comma B belongs to R, then we say A is related to B by the relation R and we write it as A related to B. So just இப்ப ஆறுங்கிறது ஸ்பெஷல் கேஸ். ஜஸ்ட் சிம்பிளா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மட்டும் எழுதல, ஒரு ஸ்பெஷல் கேஸ் எடுத்து எழுதியிருக்கோம். அப்ப ஏக்கும் பியும் நம்ம ஒரு ஆர்னு ஒரு புது ரிலேஷன்ல டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன் இருக்கு, ஏக்கும் பிக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம ஏ ரிலேட்டட் பின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆரின் சார்பகம் டொமைன் A such that A comma B belongs to R மற்றும் ஆரின் வீச்சகம் B belongs to such that A comma B belongs to R. ஸோ இப்போ வந்து ஆர் அப்படிங்கிறது நம்ம ஏ மேப்ஸ் டு பி, ஏ ரிலேட்டட் டு பின்னு சொல்றோம். அப்ப ஆர் என்ன டொமைனா எடுத்துக்கும், எதெல்லாம் ஏல இருக்கோ அது எல்லாமே டொமைனா எடுத்துக்கும். அண்ட் ஆரோட ரேஞ்ச் என்னவா இருக்கும், அதுவும் கண்டிப்பா பில இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு எலிமெண்டா தான் ரேஞ்சில் இருக்க முடியும். If n of p is equal to p and n of b is equal to q, சரி நான் சொன்ன மாதிரி அந்த கார்ட்டீசியன் இதுதான் யூஸ் பண்றோம். n of p is equal to p and n of b is equal to q, then ஏல இருந்து பிக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2 power pq. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ கிராஸ் பில p into q இருக்கும்னு சொன்னோம். இதே நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்ம a to b எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 2 power pq ரிலேஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம கற்றுட்டு வந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம நோட் டவுன் பண்ணிட்டே வந்தோம்னா அதை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். லைக் ஏபி எனி நான் எம்டி செட் அண்ட் ஆர் பி ரிலேஷன் ஆன் ஏ. ஏ என்பது ஒரு வெற்றி இல்லாத கணம். ஸோ நான் எம்டி செட்னா அதில் கண்டிப்பாக மினிமம் ஒரு எலிமெண்ட் இருக்கணும். அண்ட் ஆர் என்பது ஏ மீதான ஒரு உறவு ஆகும் எண்ணில் இருக்கட்டும். அப்போ ஆர்பிஐ ரிலேஷன் ஆன் ஏ. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பில ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்து ரிலேஷன் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல ஜென்ரலா ஆர்பிஐ ரிலேஷன் ஆன் ஏன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஏங்கிறது ஏ கிராஸ் ஏன்னு எடுத்துக்கணும். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷனா இருக்க முடியும், ஒரு செட்டுக்கு நம்ம ரிலேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா செட்ல இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு எலிமெண்டா இருக்கும். நம்ம அதுக்குள்ளேயே நம்ம ஒரு ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. 2 செட் இருந்து அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாதான் நம்ம ரிலேஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஏங்கிறது இங்கே நம்ம ஏன்னா என்ன புரிஞ்சுக்கணும், ஏ கிராஸ் ஏன்னு புரிஞ்சுக்கணும்.
தென் இப்ப வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்ப்போம். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் இருக்கு. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ்க்கு தமிழ்ல தற்சுட்டு உறவுன்னு அர்த்தம். ஒரு தற்சுட்டு உறவு ரிஃப்ளெக்சிவ் என அழைக்கப்படுகிறது என்றால் A, A belongs to R for all A belongs to A. இப்ப இந்த சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எப்படி படிக்கணும்னு. இப்ப A, A belongs to இது belongs to நம்ம பார்த்தோம் அண்ட் இது ஆர்ங்கிறது ஒரு ரிலேஷன். இந்த சிம்பிள் ஏவை இன்வெர்ட் பண்ண மாதிரி இருக்க இந்த சிம்பிளுக்கு பேரு ஃபார் ஆல்னா எல்லா ஏ பிலாங்ஸ் டு ஏ. ஸோ இப்போ கேபிட்டல் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நான் ஸ்மால் ஏன்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ அந்த ஒவ்வொரு ஏ பிலாங்ஸ் டு ஏக்கும் ஏன்னு ஒரு ரிலேஷன் இருக்கணும். எப்படி சொல்றது? இப்ப ஏல 1, 2, 3, 4, 5 இருக்கு. அப்ப கண்டிப்பா 1ங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ இந்த ரிலேஷன்ல 1, 1 கண்டிப்பா இருக்கணும். 2, 2 கண்டிப்பா இருக்கணும். 3, 3 கண்டிப்பா இருக்கணும். 4, 4 கண்டிப்பா இருக்கணும். 5, கண்டிப்பா இருக்கணும். நான் ஏன் எல்லா எலிமெண்ட்டும் எடுத்துக்கிறேன் 1, 2, 3, 4, 5 அப்படின்னா ஃபார் ஆல் ஏ நீங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் அதே எலிமெண்டோட மேப் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நான் ஏ கிராஸ் ஏ தான் டிஃபைன் பண்றேன். ஸோ கண்டிப்பா ஏலையும் 1, 2, 3, 4, 5 இருக்கும். இங்க இருக்க ஏலையும் 1, 2, 3, 4, 5 இருக்கும். ஸோ இப்போ ஏ கிராஸ் ஏன்னு பண்றனால நமக்கு 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5. இது நான் எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்திருக்கிறதுக்கான ரீசன் வந்து இங்க ஃபார் ஆல்ங்கிற சிம்பிள் இந்த பிலாங்ஸ் டுங்கிற சிம்பிள்னால தான் நான் ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்துக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்தியா ஏன்னு சொல்றதுனால தான் 1, 1, 2, 2, 3, 3ன்னு எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்துக்கிறேன். ஸோ ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அதோடய மேப் ஆகிருக்கணும். அப்படி அதோடய மேப் ஆகி ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் பேர் தான் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சிமெட்ரிக்கு தமிழ்ல சமச்சீர் உறவுன்னு சொல்லுவாங்க. ஒரு சமச்சீர் உறவு என்று அழைக்கப்படுகிறது என்றால் A, B ஆர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா B, Aயும் ஆர்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தற்சுட்டு உறவு. தற்சுட்டு உறவுனா ரிஃப்ளெக்சிவ்னு அர்த்தம். அண்ட் A, பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ. அப்படின்னா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அதோட மேப் ஆகி அது ஒரு ரிலேஷனா நம்ம ஃபார்ம் பண்றோம். அந்த ரிலேஷனுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் பாக்குறது ரெண்டாவதா பாக்குறது சமச்சீர் உறவு. சமச்சீர் உறவுனா என்னது? A, B அப்படின்னு இப்ப நான் ரிலேஷன் எடுக்கிறேன். அதுல A, Bன்னு ஒரு ரிலேஷன் ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்படின்னா B, Aன்னு இன்னொரு எலிமெண்ட் இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இல்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் A, Bன்னு இருந்து B, Aன்னு இல்லைன்னா அந்த உறவை சமச்சீர் உறவுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒரு கடப்பு உறவு என அழைக்கப்படுகிறது என்றால் A, B belongs to R மற்றும் B, C belongs to R அப்படின்னா A, Cயும் Rல இருக்கணும். இப்ப நான் இன்னொரு உறவு எடுத்துக்கிறேன், இன்னொரு ரிலேஷன் எடுத்துக்கிறேன். அதுல A, B இருக்கு. அப்புறம் B, Cயும் இருக்கு. A, B A ரிலேட்டட் டு B, Aக்கும் Bக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அண்ட் Bக்கும் Cக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்படின்னா Aக்கும் Cக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். அப்போ வந்து ஒரு இந்த பிரான்ச் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகணும். அப்படி சொன்னாங்க அதுக்கு பேரு கடப்பு உறவுன்னு சொல்லணும். நல்லா இது கொஞ்சம் நமக்கு குழப்பம். அதனால அது மட்டும் நல்லா பாத்துக்கணும். A, B ஆர்ல இருக்கு. B, C ஆர்ல இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா A, Cயும் ஆர்ல இருக்கணும். அப்பதான் அந்த ரிலேஷனை டிரான்சிட்டிவ் ரிலேஷன் சொல்லுவோம். இந்த 3 ரிலேஷனையும் ஒரு டெஃபினிஷன் அதுக்கப்புறம் அதுக்கான கண்டிஷன் பார்த்துக்கணும். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் வரும். இப்போ சமநி உறவு அப்படின்னா ஐடென்டிட்டி ரிலேஷன். ஏ மீதான உறவு IA is equal to A, A என்பது ஏ மீதான சமநி உறவு என்று அழைக்கப்படுகிறது. இப்ப என்ன சொல்றது? ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே இந்த ரிஃப்ளெக்சிவ் தான். ஆனா வெறும் ரிஃப்ளெக்சிவ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு சமநி உறவு. இப்ப ரிஃப்ளெக்சிவ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா கண்டிப்பா சமச்சீர் உறவு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா ஏ இருக்கு. ஸோ இதை திருப்பி பார்த்தாலும் ஏவாய் தான் இருக்கும். அப்ப இது சமச்சீர் உறவு சிமெட்ரிக் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் ஏ ரிலேட்டட் டு ஏ. அப்ப மறுபடியும் ஏ ரிலேட்டட் டு ஏ, அதே ஏ ரிலேட்டட் டு ஏ. இப்ப வந்து நான் இந்த ஏக்கு பதிலாக நான் செகண்ட் எலிமெண்ட் வேற எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அதே எலிமெண்ட் இங்க ரிப்பீட் ஆயிருக்கா. அப்ப மறுபடியும் ஏ ரிலேட்டட் டு ஏ. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் எலிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அதுவும் ஏ தான். அப்ப அது மறுபடியும் ரிலேட் ஆகுது. ஸோ இந்த சமநி உறவுங்கிறது 3யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். தற்சுட்டு உறவாகவும் இருக்கும், சமச்சீர் உறவாகவும் இருக்கும், கடப்பு உறவாகவும் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ரிலேஷன். இப்ப தற்சுட்டு உறவுக்கும் சமநி உறவுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம யோசிக்கலாம்.
தற்சுட்டு உறவுல A, A belongs to R for all A belongs to A. அது ஓகே. ஆனா இதை தாண்டி மற்ற எலிமெண்ட்ஸும் இருக்க சான்ஸ் இருக்கு. இப்ப வந்து நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 இருக்குன்னு. ஸோ 1, 1 2, 2 3, 4 4, 3 சரி 1, 1 2, 2 3, 3 4, 4 5, 5 இருக்கு. அது இல்லாம 1, 2 இருந்தாலும் நம்ம அதை வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். ஆனா தற்சுட்டு உறவுன்னு சொல்லுவோம். நமக்கு அது தற்சுட்டு உறவுக்கான கண்டிஷன் என்ன? ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அதோடய மேப்பா இருக்கணும். அதை தாண்டி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த 5 எலமெண்ட் இருந்தா போதும். அதை தாண்டி 6ஆவதா 7ஆவதா என்ன எலமெண்ட் இருந்தாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். அதை ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். ஆனா சமணி உறவு அதாவது ஐடென்டிட்டி ரிலேஷன்ல அப்படி கிடையாது. வெறும் அந்த 5 எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சமணி உறவு. இது நம்ம காமனா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற விஷயம். ரிஃப்ளெக்ஸுக்கும் ஐடென்டிட்டிக்கும் சேமா சொல்ற மாதிரி இருக்கேன்னா நான் அப்படி கிடையாது. ரிஃப்ளெக்ஸுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிள். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த எல்லா சேமா இருக்கிற அதே எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகுற எலிமெண்ட் இருந்து இப்ப சே ஏ வந்து ஒரு 5 எலிமெண்ட் செட்டுனா 5 எலிமெண்ட் பிளஸ் சில 1, 2 2 3ன்னு எக்ஸ்ட்ரா இதை அலோவ் பண்ணும் ரிஃப்ளெக்சிவ். அதே ஐடென்டிட்டி ரிலேஷன் அதை அலோவ் பண்ணாது. வெறும் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் அதோட மேப் ஆயிட்டு அப்படியே விட்டுறணும். அண்ட் இந்த ஐடென்டிட்டி ரிலேஷன் தற்சுட்டு உறவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், சமச்சீர் உறவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், கடப்பு உறவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் இப்ப ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பாக்குறோம். இது வந்து 4th டைப் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு கேட்டா அப்படி நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு தமிழ்ல சமான உறவு. ஆர் ஒரு சமான உறவு எனில் மட்டுமே அது தற்சுட்டு உறவு ஆகும், சமச்சீர் உறவு ஆகும், கடப்பு ஆகும். ஸோ இது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காவும் இருக்கணும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். ஸோ பேசிக்கா ரிலேஷன்ல 3 டைப் தான். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் தான். இது 3மே ஒரு செட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, ஒரு ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ரிலேஷன் பேர் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதாவது A, B belongs to R மற்றும் B, C belongs to R எனில் A, C belongs to R. இது கடப்பு ரிலேஷனுக்கு, கடப்பு உறவுக்கு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்னதுன்னா அது அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா இருக்கணும், ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், டிரான்சிட்டிவா இருக்கணும். இது 3மே இருந்தா மட்டும்தான் அந்த ரிலேஷனை, அந்த உறவை நம்ம சமான உறவுன்னு சொல்லுவோம். இப்ப புதுசா பாக்குறோம் இன்வர்ஸ் ரிலேஷன். இன்வர்ஸ் ரிலேஷன்னா என்ன? ஆர் என்பது ஏ என்ற கணத்திலிருந்து பி என்ற கணத்திற்கான ஒரு தொடர்பாக இருக்கட்டும். அப்படியானால் ஆரின் நேர்மாறு ஆர் இன்வர்ஸ் என குறிக்கப்படுவது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறோம் ஆர். ஆர்னா ஏங்கிற செட்ல இருந்து பிங்கிற செட்டுக்கு டிஃபைன் பண்ற ஒரு ரிலேஷன். அதோட இன்வர்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்றோம்? ஆர் இன்வர்ஸ் வந்து B, A such that A, B belongs to R. தெளிவாக A, B belongs to R implies B, A belongs to R inverse. ஸோ ஒவ்வொரு ஆர்டர்டு பேரும் இப்ப எனக்கு 1, 2 2, 3 3, 4ன்னு இருக்கு. இது ஆர்ல இருக்கிற ரிலேஷன். இப்ப எனக்கு ஆர் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன், அது 1, 2 இருக்கு. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி 2, 1 எழுதுவேன். செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன், அது 3, 4ன்னு இருக்கு. அதை நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி 4, 3ன்னு எழுதுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து அது இப்ப ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்கிறேன், அது A, Bன்னு இருக்கிறது அப்படியே B, Aன்னு மாத்தி ஒரு ரிலேஷன்ல டிஃபைன் பண்றேன்னா அந்த ரிலேஷன் பேரு தான் ஆர் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளோட சொன்னா கிளியரா புரியும். குறிப்பு: ஒரு கணத்தில் உள்ள 2 சமமான தொடர்புகளில் வெட்டு அந்த கணத்தில் ஒரு சமமான தொடர்பு ஆகும். ஒரு கணத்தில் உள்ள 2 சமான தொடர்புகளின் வெட்டு அந்த கணத்தில் ஒரு சமான தொடர்பு ஆகும். The intersection of two equivalence relations on a set is an equivalence relation on the set. So, இப்ப எனக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு, இன்னொரு ரிலேஷனும் இருக்கு. ஒரு செட் இருக்கு, ஏங்கிற ஒரு செட் இருக்கு. நம்ம ஒரு செட்டுக்கு ரிலேஷன் டிஃபைன் பண்ண முடியாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னு ஒரு செட்டை எடுத்துக்கிறேன், அதுக்கு ரிலேஷன் டிஃபைன் பண்றேன். அப்படின்னா என்ன? A cross Aக்கு ஒரு ரிலேஷன், அதாவது ஒரு தொடர்பு டிஃபைன் பண்றேன். அப்ப இன்னொரு தொடர்பு டிஃபைன் பண்றேன். ஸோ R1 R2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் ரெண்டுக்கும் நான் இன்டர்செக்ஷன் எடுப்பேன். எப்படி ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும்? ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிற எலிமெண்ட்டை போட்டு ஆனா ரெண்டையும் நான் யூனியன் பண்ணிட்டேன். R1 யூனியன் R2 வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்ப நம்ம இந்த இன்டர்செக்ஷனுக்கும்
யூனியனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இன்டர்செக்ஷன் பொதுவா எடுத்தோம்னா அது கண்டிப்பா ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா தான் இருக்கும். அதே டைம்ல யூனியன் எடுத்தோம்னா அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர் என்பது ஏ என்ற கணத்தில் ஒரு சமான தொடர்பு ஆக இருந்தால் ஆர் இன்வர்ஸ் என்பதும் ஏயில் ஒரு சமான தொடர்பு ஆகும். ஸோ ஆறுங்கிறது ஒரு சமான தொடர்பா இருந்தா ஆர் இன்வர்ஸும் சமான தொடர்பா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ரிலேஷன்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். இப்போ ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி காம்போசிட் பண்றதுன்னு பார்க்குறோம். காம்போசிஷன்னா என்ன, ஒன்று சேர்க்கறது, அது எப்படின்னு பார்ப்போம். Let R and S be two relations from set A to B and B to C respectively. ஸோ R வந்து ஏல இருந்து பிக்கு ஒரு ரிலேஷன், எஸ் வந்து பில இருந்து சிக்கு ஒரு ரிலேஷன். இப்போ ஏ டு பி ஒரு ரிலேஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம ரிலேஷன் புதுசா ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். அப்புறம் பிக்கும் சிக்கும் ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு ரிலேஷன் எழுதுறோம். ஆர் மற்றும் எஸ் என்பன முறையே கணம் ஏயிலிருந்து பிக்கும் பியிலிருந்து சிக்கும் உள்ள இரண்டு உறவுகள் எனில் ஏலிருந்து சிக்கு எஸ் காம்போசிஷன், இந்த வந்து ஓன்னு படிக்க கூடாது, காம்போசிஷன் அர்த்தம். சி ஏலிருந்து சிக்கு எஸ் காம்போசிஷன் ஆர் என்ற உறவை நாம் வரையறுக்கலாம். அத்தகையது A, C belongs to S composition R implies for every B there exists B belongs to capital B என்றவாறு A, B belongs to R மற்றும் B, C belongs to S. இந்த உறவு R மற்றும் S இன் சேர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. Let R and S be two relations from set A to B and B to C respectively. Then we define a relation S composite R from A to C such that A, C belongs to S composite R implies there exists B belongs to B such that A, B belongs to R and B, C belongs to S. This relation is called the composition of R and S. So, என்ன சொல்ல வராங்க, நம்ம ஏல இருந்து பிக்கு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஆர், பில இருந்து சிக்கு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் எஸ். பை நவ் எப்படி ரிலேஷன் டிஃபைன் பண்றதுங்கிறது நம்ம ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம், 2 செட் கொடுத்துருக்கப்ப. அப்ப நம்ம ஏல இருந்து சிக்கு ஒரு புதுசா ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணலாமா? அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும்னா எஸ் காம்போசிட் ஆரா இருக்குமா? இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க ஏல இருந்து பிக்கு ஆர், பில இருந்து சிக்கு எஸ். ஆனா ஏல இருந்து சிக்கு பண்றப்ப எஸ் காம்போசிட் ஆர் தான் பண்ணுவோம், ஆர் காம்போசிட் எஸ்ங்கிறது பண்ணக்கூடாது. அது வந்து ரிப்பீட்டடா காமனா பண்ற மிஸ்டேக். ஏல இருந்து சிக்கு நம்ம ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணலாம். அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் காம்போசிட் ஆரா இருக்குமா? ஸோ சச் தட் A, C belongs to S composite R வந்து ஒரு புது ரிலேஷன். அதுல கண்டிப்பா A, C ஏல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் சில இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் தான் ஆர்டர்டு பேரா இருக்கும். அந்த ஒவ்வொரு A, C belongs to S composite R. நான் S composite R நான் Tன்னு ஒரு புது ரிலேஷன் சொல்றேன், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. ஸோ A, C belongs to T implies for every B belongs to B such that A, B belongs to R and B, C belongs to S. ஸோ இந்த B வந்து ஆருக்கும் எஸ்ஸுக்கும் காமனா இருந்தா மட்டும்தான் நம்ம எஸ் காம்போசிட் ஆரே டிஃபைன் பண்ண முடியும். கரெக்ட் தானே? இப்ப ஏல இருந்து பிக்கு நம்ம ஏல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், பில இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அது மேப் பண்றோம். மறுபடியும் பில இருந்து ஒரு பின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், சில இருந்து சின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ எனக்கு ஏன்னு ஒன்று இருக்கு அண்ட் பின்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? இதுக்கும் நான் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்றேன், ஓகே? அது சே ஆர், ஓகேவா? நெக்ஸ்ட் பி இருக்கு, அப்புறம் இங்க சி இருக்கு. அதுக்கு நான் வந்து ஒரு இது டிஃபைன் பண்றேன், அது வந்து எஸ், ஓகேவா? இப்ப ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன், ஸ்மால் ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணேன். சே நான் A1 A2 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கலாமா? இது வந்து B1 B2 அப்படின்னு பண்றேன்னு வச்சுக்கலாமா? ஓகே, A3 அப்படின்ட்டு இல்லை, மேபி எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம்.
அதாவது நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? B3ன்னு இருக்கு. நான் அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். B1, B2, B3 இப்படி இருக்கா? இன்னும் நிறைய இருக்கும். C1, C2, C3 அந்த மாதிரி இதுலயே நிறைய எலமெண்ட் இருக்கு. இப்ப பாருங்க, A1 வந்து B1க்கு மேப் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். A2 வந்து B3க்குன்னு வச்சுக்கலாம். B2க்கு எதுவுமே வரலன்னு இருக்கட்டும். இப்ப B1 வந்து C1க்கு இருக்கு, B2 வந்து C2க்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எஸ் காம்போசிட் ஆர் தான் நான் வந்து புது ரிலேஷன் சொன்னேன், கரெக்டா? அது நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன். டீன்னு நான் ஒரு புது ரிலேஷன் சொன்னேன், சரியா? இப்ப A1 வந்து B1க்கு மேப் ஆயிருக்கு, B1 வந்து C1க்கு மேப் ஆயிருக்கு. அப்ப நான் டைரக்டா என்ன சொல்லலாம்? இந்த எஸ் காம்போசிட் ஆர் டீங்கிற ரிலேஷன்ல A1 வந்து C1க்குன்னு சொல்லலாம். இது ஈஸி, என்னால சொல்ல முடியும். ஏன்னா வந்து B1 வந்து ஆர்லயும் இருக்கு, எஸ்லயும் இருக்கு. அதே B2க்கு மேப்பே ஆகல. B2 வந்து C2க்கு மேப் ஆயிருக்கு. ஆனா C2க்கு ஏல கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் எனக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா B2க்கே ஏல எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது. அப்ப எப்படி நான் C2க்கு ஏல ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும்? ஸோ டீல C2ங்கிற எலிமெண்ட்டே இருக்காது. இப்ப இன்னொரு கேஸ் பார்ப்போம். A2 B3 மேப் ஆயிடுச்சு. ஆனா B3ங்க இருக்கிற எதுக்குமே மேப் ஆகல. ஏன்னா ரிலேஷனுக்கு அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே கிடையாது. இது வரைக்கும் எல்லாம் மேப் ஆயிருக்கணும், இல்ல இருக்கிற எல்லாம் மேப் ஆயிருக்கணுங்கிற எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஸோ B3க்கு நான் மேப் பண்ணாம விடலாம். ஏன்னா அந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ரிலேஷன் கொடுத்ததுக்கு கண்டிஷன் எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லிட்டு நான் B3க்கு எதையுமே மேப் பண்ணாம விடலாம். ஸோ A2க்கு B3 தெரியும். ஆனா A2க்கு கரஸ்பாண்டிங்கா Cல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் B3 எதுக்குமே மேப் பண்ணவே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்ப B3யும் ஒரு எலமெண்டா இருக்கவே முடியாது, அந்த A2வும் ஒரு எலமெண்டா இருக்கவே முடியாது இந்த டீங்கிற ரிலேஷன்ல. கிளியரா? அதுதான். அப்புறம் முக்கியமான விஷயம், ஆர் காம்போசிட் எஸ்ஸோ எஸ் காம்போசிட் ஆரோ ஈக்குவலே கிடையாது. ஓகே, இப்ப நம்ம ரிலேஷன்ஸ் முடிச்சிட்டோம். நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 2 செட் இருக்கு, 2 நான் எம்டி செட்ஸ் இருக்கு, அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டிஃபைன் பண்றோம் அண்ட் சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் வச்சு ரிலேஷன்ஸ் டிஃபைன் பண்றோம். அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நம்ம என்ன கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா அந்த 3 ரிலேஷன் கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தோம். என்ன 3? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இது 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்க போனோம்? ஐடென்டிட்டி ரிலேஷனுக்கும் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம். அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப ரிலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸும் ரிலேஷன்ஸும் ரொம்ப என்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம். இப்ப ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் ரிலேஷன்ஸ்ன்னு சொன்னேன். இப்ப ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ அ சப்செட் ஆஃப் ரிலேஷன். அப்படின்னா என்ன? டைரக்ட்லி ஃபங்க்ஷனும் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப நான் என்ன சொன்னேன்? ரிலேஷன் வந்து ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க ஒரு எலிமெண்ட் அந்த ரிலேஷன்ல இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் அது என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்ப ஃபங்க்ஷன் ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா அது என்னவா இருக்கணுங்கிற கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இதுக்கப்புறம் போக போக ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம இதை படிப்போம். A மற்றும் B என்பவை 2 வெற்று அல்லாத கணங்கள். வெற்று அல்லாத கணங்கள்னா நான் எம்டி செட். இங்க டிஃபைன் பண்ற எல்லாமே நான் எம்டி செட். A எம்டி செட் நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். A கிராஸ் Bல ஏதாவது ஒரு செட் எம்டி செட்டா இருந்தாலும் அதோட ரிசல்டன்ட் நல் செட் ஆயிடும். அதனாலதான் நம்ம எம்டி செட் டிஃபைன் பண்ணவே மாட்டோம் இங்க. அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்டே நல் செட்டா போயிடுச்சுன்னா ரிலேஷனும் இருக்காது, ஃபங்க்ஷனும் இருக்காது. அதனாலதான் நம்ம எந்த டெஃபினிஷன் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே A and B are 2 நான் எம்டி செட்டுங்கிறத சொல்லிடுறோம். A மற்றும் B என்பவை 2 வெற்று அல்லாத கணங்கள் எனில் ஒவ்வொரு X belongs to Aக்கும் Bயில் ஒரு தனித்துவமான உறுப்பு Yஐ இணைக்கும் ஒரு விதி F ஆனது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஏதாவது சொல்லி நம்ம ரிலேஷன் சொல்லுவோம்ல.
ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன் தான். அதுக்கான கண்டிஷனை நம்ம இப்பயே சொல்லிடுறோம். நம்ம வந்து ப்ரீடிஃபைன்டா இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு ரிலேஷனை தான் ஃபங்க்ஷன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றது தான் இது. அந்த கண்டிஷன் தான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கும் பியில் ஒரு தனித்துவமான உறுப்பு ஒய்யை இணைக்கும் ஒரு விதி எஃப் ஆனது ஏயிலிருந்து பிக்கு ஒரு சார்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு விதி எஃப்ங்கிறது ஒரு ரூல். அந்த ரூல்ல தான் நம்ம சார்பு அப்படின்னு ஒரு புது பேர் கொடுத்து இங்கிலீஷ்ல ஃபங்க்ஷன் ஒரு புது பேர் கொடுத்து சொல்றோம். எஃப் இது எப்படி படிக்கணும்? எஃப் ஃப்ரம் ஏ டு பி. எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃப்ரம் ஏ டு பி. ஃப்ரம்ங்கிறது ஏ. ஏல இருந்து பிக்கு மேப் பண்றோம். அதான் ஃப்ரம் டு. எங்க இருந்து எங்க போறோம்? ஸோ ஃப்ரம் ஏல இருந்து பிக்கு போறோம். இங்கிலீஷ்ல படிப்போம். If A and B are two non-empty sets, then a rule F which associates each X belongs to A to a unique member. இதுதான் இதோட கண்டிஷனே. ஃபங்க்ஷனோட முக்கியமான கண்டிஷனே இதுதான். ஒவ்வொரு அப்புறம் இந்த பாயிண்ட்டும் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏல இருக்கு பாத்தீங்களா? நம்ம ரிலேஷன் இப்பதான் ஜஸ்ட் எழுதும் போது சொன்னேன். ஏல இருக்கிற எல்லாமே மேப் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படி வேணாலும் மேப் ஆகலாம் அப்படின்னு நான் ரிலேஷனுக்கு சொன்னேன். ஆனா ஃபங்க்ஷனுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெஷல் டைப்பா இருக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இது. ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏங்கிறது டொமைனா இருந்துச்சுன்னா, டொமைன்னா என்னது? ஃப்ரம் ஏ டு பி. இங்க இருந்து நம்ம வேல்யூஸ் எடுக்கிறோமோ அதான் டொமைன்னு சொல்லுவோம். ஸோ ஏ ஒரு டொமைனா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம பில இருக்கிற ஏதோ ஒரு யூனிக்கான எலிமெண்ட்டுக்கு மேப் பண்ணணும். அதுதான் சொல்றாங்க. இந்த யூனிக்குங்கிற வார்த்தையும் ஈச்சுங்கிற வார்த்தையும் தான் நம்ம ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷனுங்கிற ஒரு சாதாரண ரிலேஷனை ஸ்பெஷலைஸ் பண்ணி காட்டுறது. இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை எஃப் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே. கணம் செட் ஏ ஆனது எஃப்பின் மதிப்பகம். நான் சொன்னேன் இல்லையா? இதுல இருந்து எடுக்கிறோம். அதுக்கு பேரு மதிப்பகம் அப்படின்னா டொமைன் என்றும், கணம் செட் பி பிக்கு போறது இல்லையா? அது வந்து துணை மதிப்பகம் கோடொமைன் என்றும் அழைக்கப்படுகிறது. The set A is called the domain of F and set B is called the codomain of F. அது வந்து கோடொமைனை சின்னு சொல்லுவோம், டொமைனை டின்னு சொல்லுவோம். The set consisting of all the F images of the elements of the domain called range of F. மதிப்பகம் டொமைன் ஏயின் உறுப்புகளின் அனைத்து பிம்பங்களையும், எஃப் பிம்பங்கள்னா எஃப் இமேஜஸ் கொண்ட கணம் செட் ஆனது எஃப்பின் வீச்சகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ வீச்சகம்னா ரேஞ்ச். இப்ப நான் என்ன சொன்னேன்? டொமைன்ல இருக்கிற, அதாவது இந்த மதிப்பகம் சொல்றாங்க இல்லையா? இந்த ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே மேப் ஆகிருக்கணும். ஆனா பில இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் மேப் ஆயிருக்கும்னு நான் சொல்லவே இல்லையே. ஸோ மேப் ஆகாம கூட இருக்கலாம். நம்ம இப்ப கோடொமைன் பின்னு சொல்லிட்டோம். அப்ப மேப் ஆனதுக்கும் மேப் ஆகாததுக்கும் ஆனா வித்தியாசம் என்ன? அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல. அதனாலதான் எதெல்லாம் இதோட பிம்பங்கள் தான் ஏக்கு மேப் ஆன இமேஜ் எல்லாத்தையும் ஒரு செட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கு பேர் தான் வீச்சகம் ஆர் ரேஞ்சுன்னு சொல்றோம். ஸோ பார்ப்போம். இது நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. இதுக்கு பேர் ஆரோ டயக்ராம்னா இதையும் நம்ம 11th செட்ஸ்லயே படிச்சிருப்போம். என்ன சொன்னாங்க? எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு சொன்னாங்களா? ஸோ எஃப் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது ஒரு செட்டு, இது ஒரு செட். அதனால அதை ரெண்டையும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். இப்ப இது A1, இது A2, இது A3, இப்படி இருக்கு. போதும், 3 எலமெண்ட் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். இது B1. இதோட பேர் ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுடைய பேரும் எது எதுக்கு என்னென்ன பேருங்கிறது ரொம்ப முக்கியம். B2, B3, B4. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டாலே நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா. ஓகே. இப்ப பாருங்க, நான் என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷன் இது வந்து நான் எஃப்னு சொல்லிட்டேன். முன்னாடிலாம் நம்ம என்ன எழுதிட்டு இருந்தோம்? ஆர் ஃப்ரம் ஏ டு பின்னு எழுதிட்டு இருந்தோம். ஆர் ஃப்ரம் ஏ டு பின்னு எழுதிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு எழுதுவோம். ஸோ நம்மளால அப்படி எழுதிட்டு இருந்தோம், ஆர் ஃப்ரம் ஏ டு பின்னு எழுதிட்டு இருப்போம். ஸோ ஆருக்கு கண்டிஷனே கிடையாது. நீ வந்து ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எடுத்தாலும் பரவாயில்ல, எடுக்கலைனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம அதை ரிலேஷன் தான் சொல்லுவோம். ஒன்னே ஒன்று, அது வந்து ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டா இருந்தா போதும். இதுதான் ஆருக்கு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபங்க்ஷனுக்கு பார்ப்போம். ஃப்ரம் இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்
இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்க வந்து ஒரு யூனிக் இமேஜ் போடணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இப்ப ஏக்கு நான் B1ஓட மேப் பண்ணிட்டேன். A2க்கு B2ஓட மேப் பண்ணிட்டேன். இது ஃபங்க்ஷனான்னு கேட்டா இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்கணும். சரி. இப்ப நான் என்ன பண்றேன்? இதுக்கு நான் எப்படி போடுறேன்? இது ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன் தான். ஏன்னா A2க்கும் ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. A3க்கும் ஒரு எலமெண்ட் தான் மேப் பண்ணிருக்கேன். இது ஃபங்க்ஷன் தான். அப்ப யூனிக் இமேஜ்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன? இப்போ A2க்கே நான் 2 எலமெண்ட் கொடுக்குறேன். இப்போ A3க்கு இதை போடுறேன். இது வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டா இல்ல. ஏன்னா A2க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் மொத்தமாவே வந்து இந்த டொமைனை ரிவால்வ் பண்ணி தான் இருக்குமே தவிர மோஸ்ட்லி கோடொமைனை பார்க்காது. இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் இங்க இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு ஒன்னே ஒன்னு மேப் ஆயிருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, நான் இங்க ஒரு இதுக்கு நான் 2 போட்டுட்டேன். ஸோ அதனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. இப்ப வந்து டொமைன்ல இருக்கிற இந்த எலமெண்ட் மட்டும் தான் ரிவால்வ் ஆகி வரும். இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற எல்லாமே மேப் ஆயிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் ஒரு இதுக்கு இங்க ஒண்ணுதான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒண்ணுதான் இருக்கணும். இங்க ஒரு இதுக்கு 2 போட்டேன்னா இது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஃபங்க்ஷன் கிடையாது. அதான். இப்போ இது பார்ப்போம். இது முடிச்சாச்சு. இப்ப இதுக்கு நான் இது போடுறேன். இப்ப பாப்போமா, இது ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன் தான். ஏன்னா A2க்கு B2 மட்டும் தான் இருக்கு. A3க்கும் B2 மட்டும் தான் இருக்கு. B2க்கு 2 ப்ரீ இமேஜ் இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா A2க்கு தான் 2 இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது என்னது? கிரேட்டர் தென் சிம்பிளா? கிரேட்டர் தென் சிம்பிள் வரலாம், தப்பு கிடையாது. லெஸ் தென் சிம்பிள் தான் வரக்கூடாது. இப்ப இது கிரேட்டர் தென் சிம்பிளா இருக்கு, நான் வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். குட், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு இது பார்ப்போம். இங்கேயே நான் வந்து மாத்துறேன். ஓகே. இப்போ எப்படி இருக்கு? இது என்ன சிம்பிள்? லெஸ் தேன் சிம்பிள். இது வரக்கூடாது. இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக். நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது பை டெஃபினிஷன். அவங்க வந்து எப்படி டிஃபைன் பண்ணாங்களோ அதை வச்சு இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக். லெஸ் தேன் சிம்பிள் வரக்கூடாது, கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்தா தப்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இது ஃபங்க்ஷன் தான். இதுல இங்க வந்து ஒண்ணு மேப் ஆகாம இருக்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. சரி, இப்ப வந்து டொமைன் என்ன? A1, A2, A3 இது எல்லாமே டொமைன். கோடொமைன் என்ன? B-ல இருக்கிற எல்லாமே எல்லா எலிமெண்ட்டையும் சேர்த்ததா கோடொமைன். B-ஏ ஒரு கோடொமைன். B1, B2, B3, B4 எல்லாமே கோடொமைன். இப்ப கோடொமைனுக்கும் ரேஞ்ச் நம்ம ஏன் புதுசா ரேஞ்சுன்னு ஒன்று டிஃபைன் பண்றோம்? B4 வந்து எந்த எலிமெண்ட் A-ல இருக்கிற எந்த எலிமெண்டோட மேப்பே ஆகல. இப்ப எப்படி நம்ம வந்து மேப் ஆனதை மேப் ஆகாததை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? அதுக்கு தான் நம்ம ரேஞ்சுங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா கண்டிப்பா ஏல இருக்க எல்லாமே மேப் ஆயிடணும் ஃபங்க்ஷன் அப்படின்னு அஃப்கோர்ஸ். அண்ட் பில இருக்க எல்லாம் மேப் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்ப எது மேப் ஆச்சு மேப் ஆகலன்னு தெரியுறதுக்காக தான் ஆக்சுவலி நம்ம இப்படி ஒரு ஆரோ போடணும் மேப் பண்ண பிறகு. அதான் வந்து ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன், ஆரோ டயக்ராம். சரியா? இப்போ ரேஞ்சுங்கிறது என்னது? ரேஞ்ச் RANGE. ஸோ அது வந்து B1, B2, B3 இது ரேஞ்ச். அதே B4 சேர்த்து எழுதணும்னா அது பேரு கோடொமைன். இதுதான் கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். இப்போ நோட். A relation will be a function if no distinct ordered pairs have the same first element. ஒரு தொடர்பு ஒரு சார்பாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரிலேஷன் தான். 2 வெவ்வேறு வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளுக்கு ஒரே முதல் உறுப்பு இல்லை என்றால் two distinct ordered pairs have the same first element. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போமா? இந்த பேஜ் போவோம். சரி, இப்போ ரிலேஷன்னா இப்போ வந்து 1,2 2 இப்படின்னு இருக்கு. இது நான் சொல்றேன், A வந்து 1,2ன்னு எடுத்துக்கலாம். ஏ டிஃபைன் பண்றேன். எப்படி நம்ம ஏ டிஃபைன் பண்ணுவோம்னா A கிராஸ் ஏக்கு நான் டிஃபைன் பண்றேன்னு அர்த்தம். நமக்கு கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி புக்லலாம் சொல்லும் போது ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் ஏன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா A கிராஸ் ஏல டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லயே, அது வந்து ஒரு சப்செட்டாக தான் இருக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எல்லா எலிமெண்ட்டும் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா 2 செட் வேணும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி ஒரே செட்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியாது. அதனாலதான்
அவங்க ஏன்னு சிம்பிளா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஏ கிராஸ் ஏன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1,2 2,2ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு ரிலேஷன் சப்செட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்ப்போம். இது ஏ, இதுவும் ஏ தான். நான் ஜஸ்ட் வந்து இப்போ ஆறுனே போட்டு எழுதுறேன். நம்ம ஃபங்க்ஷனா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவோம். ஒன் 2 and 1 2 1 to 2 1 to 2. ஸோ ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஒரு கண்டிஷன் என்ன? டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆயிருக்கும். அது இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆயிருக்கு, 1ம் மேப் ஆயிருக்கு, 2ம் மேப் ஆயிருக்கு. தட் இஸ் ஃபைன். இப்போ ட்ரிக் பார்ப்போமா? இது என்ன சிம்பிளா இருக்கு? கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. 1,2 2,2 கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு. 1க்கு ஒரே எலிமெண்ட் 1,2 தான் மேப் ஆயிருக்கு, 2க்கும் ஒரே எலிமெண்ட் தான் மேப் ஆயிருக்கு. தட் இஸ் 2. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ ஏன்னா இப்போ பார்ப்போம், நோ 2 எலிமெண்ட்ஸ் ஹேஸ் தி சேம் என்ன சொல்லலாம், 1க்கு 2 எலிமெண்ட் மேப் ஆகல, 2க்கு 2 எலிமெண்ட் மேப் ஆகல. ஸோ இதுதான் இப்போ ரிலேஷன் வந்து இப்போ இந்த ரிலேஷன் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன், பட் எவ்ரி ரிலேஷன் இஸ் நாட் நெசசரி அ ஃபங்க்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். கண்டிப்பா இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷனாக தான் இருக்க முடியும். ஆனா எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் கிடையாது. நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன்லாம் அந்த ரிலேஷன்லாம் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னேன். அப்போ அது எல்லாமே ரிலேஷன் தான், ஆனால் தே ஆர் நாட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஆடட் கண்டிஷன்ஸ் இருக்கும், விச் அது ரிலேஷனுக்கு இருக்காது. அதனால அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ரிலேஷன் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ரிலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. The number of functions from a finite set A into a finite set B is n of B power n of A. ஸோ இப்போ வந்து ஏலேருந்து பிக்கு நான் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என் ஆஃப் பி வந்து கியூன்னு எடுத்துக்கலாம், என் ஆஃப் ஏ வந்து பின்னு எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபார்முலா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நம்ம எக்ஸாமில் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் கியூ பவர் பி. ஓகே, ஸோ இதுவும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, ஸோ பி இருக்கு, அதனால பி பவர் கியூன்னு பண்ணுவோம். இது ஞாபகம் வச்சுக்கணும், கியூ பவர் பி. ஸோ ஃபார்முலாஸ்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணனா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இது நம்ம வந்து ஒரு டைம் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் சே என் ஆஃப் ஏ வந்து பி. ஸோ ஏங்கிறது ஒரு செட்டா, என் ஆஃப் ஏங்கிறது கார்டினாலிட்டி ஆஃப் அ செட். அப்போ ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சொல்லுவோம். என் ஆஃப் பி அது கியூன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கியூ பவர் பி. அவ்வளோதான். ஸோ இது இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 அதோட அப்படியே ஆப்போசிட் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இன்டூ ஆன் டூ சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும் போது நான் என்ன சொன்னேன், ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனுக்கு நம்ம மோஸ்ட்லி டொமைன் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறப்ப நம்ம கோடொமைனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லிடுவோம். அந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா, ஃபர்ஸ்ட் டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆயிருக்கணும். அண்ட் ஒரு எலிமெண்ட் டொமைன்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு யூனிக் இமேஜ் தான் இருக்கணும், ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து டொமைன் பார்த்தே நம்ம சொல்லிடுவோம். கோடொமைன் பத்தி நம்ம பெருசா பாதர் பண்ணிக்க மாட்டோம். அதே டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வரப்ப நம்ம மோஸ்ட்லி கோடொமைன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். So I have done with the concepts.